विशारद उद्राद विद्यार्थियों नमस्ते एकांकीला फर्स्ट வந்து நம்ம सूर्योदय பார்த்தோம் இப்போ नेक्स्ट வந்து उदयन प्रस्तावना एकांकी के तत्वों को लेकर विद्वानों में मतभेद हैं ஏகாங்கியோட தத்துவங்களை எடுத்து விஞ்ஞானிகளுக்குள்ள அறிஞர்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருந்தது यहाँ बहुमान्य तत्वों के आधार पर இங்க நிறைய தத்துவங்களோட அடிப்படையில் उदयन एकांकी की आलोचना की जाती है उदयन एकांकिया डिस्कस பண்றாங்க एकांकीकार परिचय एकांकीकारोட इंट्रोड्यूस उदयन नामक इस एकांकी के उदयन என்ற பெயருடைய இந்த ஏகாங்கியோட एकांकीकार श्री रामकुमार वर्मा है श्री रामकुमार वर्मा वे हिंदी नाटक क्षेत्र में अपना एक महत्वपूर्ण स्थान रखते हैं और हिंदी ड्रामा प्लेஸில் தனக்குன்னு ஒரு கிரேட்டான பிளேஸில் இருக்கார் இன்கி ரச்சனாயி அவருடைய நூல்கள்லாம் பாவபூர்ண है ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கும் शीर्षक தலைப்பு एक एकांकी की सफलता की पहली सीढ़ी शीर्षक है ஒரு ஏகாங்கியோட வெற்றியோட फर्स्ट स्टेपே வந்து शीर्षक தான் த மீன்ஸ் தலைப்பு தான் नायक के नाम पर हीरोட பேர்லேயே एकांकी का नामकरण करना आम बात है ஏகாங்கியோட பெயர் வைக்கிறது வந்து ஒரு பொதுவான விஷயம்தான் इस एकांकी का शीर्षक இந்த ஏகாங்கியோட தலைப்பு नायक के नाम पर रखा गया है हीरोவோட பெயர்லேயே தான் இருக்கு एक शीर्षक हमारे मन में राजा उदयन की कहानी जानने की उत्सुकता पैदा करते हैं இந்த தலைப்பு நம்மளோட மனசில் ராஜா உதயனோட கதையை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசையை உருவாக்குது इस एकांकी के लिए இந்த ஏகாங்கிக்காக यही उचित और उत्तम शीर्षक இந்த ஏகாங்கி இதுதான் கரெக்டான சரியான கிரேட்டான ஒரு தலைப்பு கதாவஸ்து கதா कौशाम्बी का राजा उदयन कौशाम्बियोட நாட்டு ராஜா உதயன் வந்து विजयी होकर युद्ध क्षेत्र से लौटता है வெற்றி பெற்று युद्ध क्षेत्रना போர் நடக்கிற இடம் போர்க்களத்தில் இருந்து திரும்பி வருகிறார் उसकी रानियों அவரோட वाइफ वासवदत्ता और सामावती दोनों वासवदत्ता सामावती ரெண்டு பேரும் उसके स्वागत के लिए அவரை வரவேற்பதற்காக राजमहल और सिंहासन को सजाती हैं அரண்மனையும் சிம்மாசனத்தையும் அலங்கரிக்கின்றனர் उनकी सहचरी मंजुगोशा அவர்களுடைய வேலைக்காரி मंजुगोशा उन दोनों की सहायता करती है அவங்க ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க उसी समय அந்த சமயத்தில் भगवान तथागत राजमहल के उपवन में भगवान तथागत வந்து ராஜ்மஹல்னா அரண்மனையில் இருக்க उपवन தோட்டத்தில் धर्म उपदेश देने लगते हैं धर्म उपदेशங்களை வந்து செஞ்சிட்ருக்காரு मंजुगोशा अपनी स्वामिनियों से आज्ञा पाकर मंजुगोशा अपनी स्वामिनियों இந்த स्वामिनियोன்றது இங்கே வாசவதத்தா சாமவதி அவங்க ரெண்டு பேரோட आज्ञा पाकर கட்டளையை ஏற்று तथागत को पहनाने के लिए तथागतिற்கு அணிவிப்பதற்காக अपने हाथों से தன்னுடைய கையினால் बनाई माला को செய்த கட்டின மாலையை எடுத்துக்கொண்டு உன்கே யஹா பहुंचती है அவர் ததாகத் இருக்கிற இடத்திற்கு செல்கின்றார் யாரு मंजुगोशा उदयन राजमहल में प्रवेश करता है उदयन வந்து அரண்மனைக்கு என்ட்ராகிறான் अपनी रानियों के आदर सत्कार को தன்னுடைய ராணிகளுடைய மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிறகு ग्रहण करने के बाद ஏற்றுக்கொண்ட பிறகு अपने सेनापति रुमग्वान को बुलाकर कहता है कि தன்னுடைய சேனாபதி ருமக்வானை அழைத்து சொல்கிறார் मैं इसी क्षण நான் இந்த நொடியே सेना का निरीक्षण करना चाहता हूँ படை வீரர்களை படையை பார்வையிட விரும்புகிறேன் इस पर रुमग्वान कहता है कि இதற்கு ருமக்வான் சொல்கிறார்
सब सैनिक எல்லா படை வீரர்களும் ததாகத் के उपदेश को सुनने के लिए ததாகத்தின் உபதேசத்தை கேட்பதற்காக चले गए हैं சென்று விட்டனர் इसलिए அதனால் सेना का निरीक्षण करना संभव नहीं है படையை பார்வையிடுவது இயலாது உதயன் गुस्से में आता है உதயனுக்கு கோபம் வருகிறது और तथागत पर तथागतिन மேல் बाण चलाने का निश्चय करता है அவனை அம்பு எய்து கொன்றுவிட நினைக்கிறார் முடிவு செய்து விட்டார் நிச்சயனா முடிவு செய்து விட்டார் रुमकवान धनुष बाण लाकर देता है रुमकवान வந்து போண்டாரோ தட் மீன்ஸ் வில் அம்பு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் உதயன் ததாகத் கோ லக்ஷை கர்க்கே உதயன் வந்து ததாகத்தை வந்து எய்ம் பண்ணி अपना तीर मारता है தன்னோட அம்பை விடுறான் மகர் ஆனால் उसी वक्त அந்த நொடியில் அந்த டைமில் வக்த்னா டைம் அந்த டைமில் मंजूगोशा तथागत को माला पहनाने के लिए ததாகத்திற்கு மாலை அணிவிப்பதற்காக உத்திஹ எழுந்து நிற்கிறாள் और तीर उस पर लग जाती है அவள் மேல் அம்பு பாய்ந்து விடுகிறது तीर के लगने से तीर அம்பு பட்ட காரணத்தினால் मंजूगोशा मूर्छित हो जाती है मंजूगोशा மயக்கம் அடைந்து விடுகிறாள் மூர்ச்சித் मंजूगोशा को उठा लेकर மயக்கமடைந்த मंजूगोशाவை தூக்கி கொண்டு तथागत सीधे उदयन के कक्ष में प्रवेश करते हैं तथागत நேராக உதயனுடைய அறைக்கு செல்கிறார் वे उत्तेजित लोगों को बाहर ही रोक देते हैं குறிப்பிட்ட மக்களை வெளியில் ரோக் தீட்டேன்னா ஸ்டாப் பண்ணுறாரு வராதிங்க வெளியே நில்லுங்க அப்படின்னு ததாகத் கே தர்மோபதேஷ் கே காரன் ததாகத்தோட தர்ம உபதேசத்தின் காரணத்தால் உதயன் பில்குல் பதல் ஜாத்தாக உதயன் முற்றிலும் மாறிவிடுகிறான் சாரோ ஓர் நான்கு பக்கமும் புத்த சரணம் கச்சாமி கி துவனி गूंज उठती है புத்தம் சரணம் கச்சாமின்ற அந்த சவுண்ட் வந்து எதிரொலிக்கிறது கத்தோபகத்தன்னா கதை ஏகாங்கி को आगे बढ़ाने के लिए ஏகாங்கிய நல்லா முன்னேற வைக்கிறதுக்காக முன்னாடி வைக்கிறதுக்காக उसके कथोपकथन ही सहायता देती है கதை தான் வந்து ஹெல்ப் பண்ணுது वही एकांकी की रीढ़ की हड्डी होती है இதுதான் ஏகாங்கியோட முதுகெலும்பு மாதிரி अगर कथोपकथन लंबे हो तो ஒருவேளை வந்து கதை ரொம்ப லாங்காக இருந்துன்னா பாட்டை கூப் ஜாயிங்க படிக்கிறவங்களாம் ரொம்ப சலிப்படைஞ்சிருவாங்க इस एकांकी के कथोपकथन सुंदर और आकर्षक இந்த ஏகாங்கியோட கதை வந்து அழகாகவும் अट्रैक्टाகவும் இருக்குது मिसाल के तौर पर देखिए सजीव कंठ के लिए तो सजीव बहुलता ही चाहिए உயிரோட்டம் உள்ள தொண்டைக்கு வந்து உயிரோட்டம் உள்ள சாரி இது ரெண்டுமே வேண்டாம் விட்டுருங்க இந்த உதயன் சாமாவதி எழுதுனதெல்லாம் வேண்டாம் मिसाल के तौर पर देखिए வேண்டாம் पात्र चित्रण हिंदी एकांकी नाटकों में 2 प्रकार के पात्र पाए जाते हैं हिंदी ஏகாங்கியோட ஏகாங்கியில் வந்து நாட்டக்கில் வந்து 2 டைப்ஸான கேரக்டர் இருக்குது ஒன்று வந்து முக்கிய குண் பாத்திர கவுன் பாத்திர ஆல்ரெடி வந்து இதுலேயே சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் சைட்லேயே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் வந்து கொஞ்சம் தான் மெயின் கேரக்டர் எது செகண்டரி கேரக்டர் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நேம்ஸ் மட்டும் மாற்றி எழுதணும் அவ்வளோதான் மற்றபடி இந்த டைட்டில்ஸ்லாம் எல்லாம் சேமே தான் इस एकांकी में भी मुख्य और गौण पात्रों का चित्रण उचित ढंग से किया गया है இந்த ஏகாங்கிலையும் முக்கியமானதும் செகண்ட் கேரக்டரும் வந்து அழகாக வந்து அழகான மெத்தடில் வந்து வர்ணிச்சிருக்காங்க एकांकीकार ने अपनी प्रतिभापूर्ण शैली से सभी पात्रों को सजीव बना है ஏகாங்கிக்கார் வந்து தன்னோட திறமையால் நல்ல நடையாலையும் கேரக்டர்லாம் உயிரோட்டம் உள்ளதாக வந்து வர்ணிச்சிருக்காரு इस एकांकी के मुख्य पात्र उदयन तथागत वासुदत्ता समाधि इस एकांकी के गौण पात्र सेकेंडरी ग्रेड कैरेक्टर रुमकवान मंजूगोशा भाषा स्टाइल लैंग्वेज और स्टाइल அப்படி இருக்கு उत्तम भाषा शैली के कारण ही एक एकांकी सफल होता है உயர்வான லாங்குவேஜ் ஸ்டைல் என்ற காரணத்தினால தான் ஒரு ஏகாங்கி வந்து வெற்றி அடையும்
इस एकांकी की भाषा शैली सरल सहज और स्पष्ट இந்த ஏகாங்கியோட பாஷா லாங்குவேஜ் ஸ்டைலு ரொம்ப எளிமையாகவும் தெளிவாகவும் இருக்குது. பாஷா शैली பாத்ரோச்சித் और प्रभावपूर्ण இந்த லாங்குவேஜஸ் எல்லா கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. தேஷ் கால் வாத்தாவரன் நாடு காலம் சூழல். एकांकीकार को कथा के घटने के काल स्थान वातावरण आदि का वर्णन खूब करना चाहिए. ஒரு ஏகாங்கிக்கார் கதையோட சம்பவங்களை எப்போ நடந்தது, காலம், பிளேஸு, சூழல் இதெல்லாம் வந்து வர்ணனை வந்து खूब करना चाहिए நன்றாக பண்ணணும். जिससे पाठकों के मन में एक चित्र खींच उठे அதனால படிக்கிறவங்களோட மனசுலையும் ஒரு நல்லா பதியும். ஒரு நாட்டको समझाना आसान हो அப்போ தான் வந்து இந்த ட்ராமாவை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். नाटककार को देश और काल के अनुसार शब्दों का चयन करना चाहिए. ड्रामा எழுதுறவங்க காலம், நேரம், நாடு இதெல்லாம் வந்து अनुसार शब्दों का चयन वर्ड्स வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணும். इस एकांकी में देश काल का निर्वाह खूब हुआ. இந்த ஏகாங்கியில் காலம், பிளேஸு, நாடு எல்லாம் வந்து நல்லா இருக்கு. रंग मंच पर स्टेज कोई भी एकांकी हो वह तभी उत्तम माना जाएगा जब वह रंग मंच पर खेले जाने योग्य हो. எந்த ஒரு ஏகாங்கியோ எப்போ வந்து கிரேட்டான ஏகாங்கின்னு சொல்கிறாங்கன்னா அது ஸ்டேஜில் வந்து நடக்க சொல்ல மட்டும்தான். क्योंकि ஏகாங்கி बहुधा पढ़ने के लिए नहीं ஏன்னா ஏகாங்கி படிக்கிறதுக்காக இல்லை लेकिन देखने के लिए ही लिखा जाता है. நாடகத்தில் ட்ராமாலாம் வந்து ஸ்டேஜில் போடுறதுக்கு வந்தோம். உதயன் நாமக் இஸ் एक एकांकी रंग मंच पर आसानी से खेला जा सकता है. உதயன் என்ற பெயருடைய இந்த ஏகாங்கி ஸ்டேஜில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து போடலாம். चरम सीमा उच्चता तोड़றது. एकांकी की गति में जिस जगह पर एक नया मोड़ आता है இந்த ஏகாங்கியோட அந்த ஸ்பீடில் எந்த பிளேஸில் ஒரு புதிய திருப்பம் உருவாகுதோ उसी को हम चरम सीमा कहते हैं. அதை தான் நம்ம चरम सीमाன்னு சொல்லுவோம். चरम सीमा बहुत बड़ी हो तो पाठक ऊब जाएंगे. இந்த चरम सीमा உச்சம் வந்து ரொம்ப எழுதிட்டே போனாங்கன்னா எல்லாருக்கும் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ इस एकांकी की चरम सीमा नियमों की सीमा के अंदर मगर कल्पना की सीमा के बाहर है. இந்த ஏகாங்கியோட உச்சம் வந்து ரூல்ஸோட எல்லைக்கு உள்ளேயும் ஆனால் கற்பனையோட எல்லைக்கு வெளியவும் இருக்குது. உத்தேசிய குறிக்கோள் அஹிம்சா ही परम धर्म है. அஹிம்சை தான் வந்து உயர்ந்த தர்மம். हिंसा के द्वारा मनुष्य को जीता जा सकता है. வன்முறை மூலமாக மனிதன் வந்து வெற்றி பெற இயலும். मगर ஆனால் अहिंसा के द्वारा அஹிம்சை மூலமாக मनुष्यों के मन को भी जीता जा सकता है. மனிதர்களுடைய மனசையும் வந்து வெற்றி பெற இயலும். यही साबित करना இதை நிரூபிக்கிறதா इस नाटक का उद्देश्य है. இந்த ட்ராமாவோட குறிக்கோள். उपसंहार उदयन सफल एकांकी है. उदयन வந்து ஒரு வெற்றியான ஏகாங்கி தான். டாக்டர் ராம்குமார் வர்மா மகான் லேखक है அவர் வந்து ஒரு கிரேட்டான ரைட்டர். ஸோ நான் எடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், सब्सक्राइब பண்ணுங்கள். अच्छा धन्यवाद विद्यार्थियों.